Hello everyone, welcome back to our spoken English learning journey. இன்னைக்கு நம்ம part 8 வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சைக்கிள் முடியுது. நம்ம ப்ராப்பராக எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறது அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அது வந்து WH கொஸ்டின்ஸு. ஸோ அந்த WH கொஸ்டின்ஸ் வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நான் மேலே லிங்க் தரேன். ஏன்னா அதுவும் கொஸ்டின்ஸ் தான், இதுவும் கொஸ்டின்ஸ் தான். பட் அது WH கொஸ்டின்ஸ். அதை எந்த இடத்துல கேட்கணும் அப்படின்றத உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா நல்லா புரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஒன்று ஆமாம் நான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லுவீங்க, இல்லை இல்லை நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? இதுக்கு நீங்கள் ஆமாம் இல்லைனா இல்லை அப்படின்ற பதிலை மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். இதுவே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம் இல்லை அப்படின்ற பதிலை சொன்னால் நான் கேட்ட கேள்விக்கும் அந்த பதிலுக்கும் சம்மந்தம் இருக்குமா? இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் WH கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் இதுக்கான வித்தியாசம். இப்போ நம்ம இந்த எஸ்ஆர்னு கொஸ்டின்ஸை எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும்னு பார்க்கலாமா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கண்டினியூவாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கும்போது அதை பாசிட்டிவாக எப்படி பேசணும், நெகட்டிவாக எப்படி பேசணுன்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொஸ்டின் எப்படி கேட்குறது, பாசிட்டிவான கொஸ்டின் எப்படி கேட்குறது அப்படின்றத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாமா? பிஃபோர் வி டைவ் இன்டு தி வீடியோ, இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், ப்ளீஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் கிளிக் த பெல் பட்டன் ஆஸ் வெல். அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற இங்கிலீஷ் வீடியோஸ் சீரியஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், அதுவும் பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறது அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா, நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் போட போகிறோம். பட் இங்கே ஒரு சின்ன ஸ்வாப் பண்ண போகிறோம். ஏன்னா இது கொஸ்டின் ஃபார்மெட் அப்படிங்கிறதால. ஸோ இங்கே சப்ஜெக்ட் பேர் வேர்ப் கூட ஐஎன்ஜின்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேர், அதாவது ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்திக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த ஸ்வாப் அண்ட் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இதை தமிழ் கேள்விகள் மூலமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீ வருகிறாயா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான கொஸ்டின். ஸோ இதை இப்போது இந்த ரூலை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சப்ஜெக்ட். இங்கே இருக்க சப்ஜெக்ட் நீனா என்ன இங்கிலீஷில்? யூவோட பேர் என்ன? ஆர். ஸோ இப்போ நம்ம ரூல் படி ஃபர்ஸ்ட் போட வேண்டியது இந்த பேரை தான். ஆர் போட்டுட்டு அடுத்தது சப்ஜெக்ட் யூ. இங்கே இருக்க வேர்ப் என்ன? வருகிறாயா, வர்றது. ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி. ஆர் யூ கம்மிங்? இப்போது இதுக்கான செகண்ட் கேள்வி பார்ப்போம். அவன் விளையாடுகிறானா? இதுதான் செகண்ட் கேள்வி. இப்போ இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு, ஒருவேளை இது அவன் விளையாடுகிறான் அப்படின்ற சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம ரூலை எப்படி அப்ளை பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்டுடைய பேர் ஈஸ், ஹீயோட பேர் ஈஸ். அடுத்தது வேர்பு ப்ளே கூட ஐஎன்ஜி. ஸோ ஹீ இஸ் பிளேயிங். இப்போ இது கொஸ்டின் ஃபார்மெட் இல்லையா? அவன் விளையாடுகிறான்னா அப்படின்னு வரதால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சப்ஜெக்டையும் பேரையும் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஈஸ் ஹீன்னு மாற்றிக்கிறோம். அடுத்தது அதே பிளேயிங்கை யூஸ் பண்ணிக்கிறோம். சி பிளேயிங். இவ்வளோதான். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை உருவாக்குறதுக்கும் ஒரு கொஸ்டினாக, ஒரு பாசிட்டிவ் கொஸ்டினாக உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இதுதான். இதுக்கான மூணாவது கேள்வி வெதரை வச்சு பார்ப்போம். மழை பெய்கிறதா? ஸோ இப்போ இங்கே மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இதை நம்ம கேட்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம்? வெதரை சொல்லும்போது இட் அப்படின்ற சப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்டையும் பேரையும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ ஈஸ் இட் அப்படின்னு மாற்றிக்கணும். தென் பெய்கிறதா அப்படின்னு கேட்குறதுக்கு ரெய்னிங். இஸ் இட் ரெய்னிங்? இப்போ இதுக்கு இன்னொரு கேள்வி பார்க்கலாம். அவர்கள் தூங்குகிறார்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சப்ஜெக்ட் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அவர்கள், அதாவது தே அப்படின்னா அதோட பேர் என்ன? ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் பேர் போட்டுட்டு அடுத்தது சப்ஜெக்ட் போட்டுட்டு தென் வேர்ப் கூட ஐஎன்ஜி. ஆர் தே ஸ்லீப்பிங்?
இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயே நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க கிளம்பாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன கேட்பீங்க? நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறது. ஸோ இதை எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். ஒரே ஒரு வேர்டை மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொஸ்டின் கேட்குறதுக்கு ஒரு ஃபார்முலா ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேர்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்த போகிறோம், நாட் அப்படின்ற வேர்டு. ஸோ இதை ஆம், இஸ், ஆர் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சப்ஜெக்ட் போடணும், அடுத்தது வேர்ப் கூட ஐஎன்ஜி. ஸோ இந்த சேம் ரூலில் நாட்டை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நெகட்டிவான கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான தமிழ் கேள்வி, நீ வரவில்லையா? இதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவான கொஸ்டினாக இருந்ததுன்னா நம்ம எப்படி கேட்டிருப்போம்? நீ வர்றியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு ஆப்போசிட் நீ வரலையா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் இது நெகட்டிவான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இதை இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம். ஸோ யூவோட பேர் ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேர் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பேர் பக்கத்தில் இப்போ நம்ம என்ன சேர்த்தணும்? அந்த வரவில்லையா அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அந்த இல்லை அப்படின்றதுனால அந்த நாட்டை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்தது சப்ஜெக்ட், யூன்றது தான் இங்கே சப்ஜெக்ட். அடுத்தது வேர்ப் என்ன இருக்குது? கம், வர்றது. ஸோ வேர்ப் கூட ஐஎன்ஜி, அவ்வளோதான். ஆர் நாட் யூ கம்மிங்? ஆனால் இங்கிலீஷில் நம்ம வேகமாக பேசும்போது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஆர் நாட் யூ கம்மிங் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரண்ட் யூ கம்மிங் அப்படின்னு கேட்போம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஆர் நாட் அப்படின்றத ஒன்றா சேர்த்து சொல்லியிருக்கோம். அந்த ஓ வந்து நாட்டில் சைலண்ட்டாக இருக்கிறதால நம்ம அந்த இடத்துல அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரண்ட் யூ கம்மிங் அப்படின்னு கேளுங்க. இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் படிக்கவில்லையா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இதை எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அவன் அப்படின்னா ஹீயோட ஹெல்பிங் வேர்ப் என்னது? ஈஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் படி பேரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸ். அடுத்தது சப்ஜெக்டை போடுறதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நாட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா படிக்கவில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த வில்லையா, அதனால் நாட். அடுத்தது சப்ஜெக்ட் ஹீ. இங்கே வேர்ப் என்னது? படிக்கிறது. ஸோ ஸ்டடி ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஈஸ் நாட் அப்படின்றத இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இஸ்ன்ட் ஹி ஸ்டடிங்? இப்போ இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவள் சமைக்கவில்லையா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க சப்ஜெக்ட் அவள். ஸோ ஷீயோட பேர் என்ன? ஈஸ். ஃபர்ஸ்ட் ஈஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெகட்டிவ் வேர்ட் அந்த இல்லையா அப்படின்றதால நாட், இஸ்ன்ட். தென் இங்கே இருக்க சப்ஜெக்ட் என்ன? ஷீ. அடுத்தது வேர்ப் சமைக்கிறது, குக் ப்ளஸ் ஐஎன்ஜி. இஸ்ன்ட் ஷீ குக்கிங்? இப்போ இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். அவர்கள் போகவில்லையா? இதை எப்படி சொல்லுவோம்? சப்ஜெக்ட் அவர்கள், அதாவது தேயோட பேர் என்ன? ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாட் அப்படின்ற நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், அரண்ட். அடுத்தது சப்ஜெக்ட் தே. இங்கே இருக்க வேர்ப் என்ன? போகிறது. ஸோ கோ ப்ளஸ் ஐஎன்ஜி. அரண்ட் தே கோயிங்? இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவாக எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் கேட்குறது, நெகட்டிவாக எப்படி எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இதோட நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் அப்லோட் ஆனாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐ வில் கேட்ச் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் லெசன். டாடா.